அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு பண்றது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதிகார முறைகேடு அப்படின்னு அண்ணன் சீமான் கண்டிச்சாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தீரன் திருமுருகன் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தாவேக அரசு கொடுத்த பணி நியமனத்தை ரத்து பண்ண வச்சிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கணும்? ஆனா உங்க கட்சியில ஒரு புறம்போக்கு நாயி அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசு வேலை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வீடியோ வேணா பிளே பண்ற பாருங்களேன். இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமையுது. ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துக்கள்ல கரூர்ல இறந்து போன பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டுக்கலாம். ஏண்டா நீ எல்லாம் வந்து வயிற்றுக்கு சோறு தான் துண்டுற இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுற? மாத்தி பேசுற. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தோக்கிறதுக்கு வந்து சாட்டு எவ்வளவு காரணமோ இந்த பொட்டை பையனும் எவ்வளவு காரணம். ஏன் சொல்ற அப்படின்னா, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாத பைத்துக்கார மாதிரி பேசின்னு இருப்பான். கேள்வி கேட்கறவனும் கேட்க விட மாட்டான், இவனும் பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டான். அண்ணன் சீமானுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு இந்த 2 லோஃபர் பசங்களை மட்டும் கட்சியில இருந்து நீக்கிடுங்க. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கான இடத்த வந்து மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க.